நாளென் செய்யும் வினிதானென் செய்யும் என நாடி வந்த கோளென் செய்யும் கொடுங்கோற்றென் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது வார ராசி பலன்களை சொல்ல இருக்கிறோம். வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் ஏப்ரல் 25 முதல் மே 1 வரைக்கும் உள்ளடக்கிய ஒரு வாரத்திற்கு பலன்களை 12 ராசிகளுக்கும் பார்ப்போமா? இப்பொழுது நாம் மகர ராசியை பார்க்க போகிறோம். மகர ராசி காலபூஷனுக்கு 10வது வீடு, சனி பகவான் ஆட்சி பெறும் வீடு, உத்திராடம் திருவோணம் அவிட்ட நட்சத்திரம் உள்ளடக்கியது. இந்த ராசியில் சனி பகவான் இருக்கிறார். உங்களுடைய நீண்ட நாள் அபிலாஷைகள் நிறைவேறக்கூடிய ஒரு காலகட்டம். கௌரவம், புகழ், அந்தஸ்து, செல்வம், செல்வாக்கு, தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு நிலை. 2ஆம் இடத்துக்கும் சனி பகவான் தான் அதிபதி. அப்போது பொருளாதார மேன்மை இருக்கும், குடும்பத்தில் அமைதி இருக்கும், சந்தோஷம் இருக்கும், குதூகலம் இருக்கும். அதே நேரத்தில் சுக்கிர பகவான் 4 நாட்கள் 2இல் அமர்ந்திருக்கிறார். செவ்வாய் இடம் லட்சுமி கடாட்சம் நிறைந்த காலங்கள் இந்த 4 நாட்கள். செவ்வாய் பகவான் 2இல் இருக்கிறதால கொஞ்சம் பேசுவதில் கொஞ்சம் எச்சரிக்கையாக பேசணும். கொஞ்சம் ஹார்ஷாக பேசிடுவீங்க, கொஞ்சம் ஸ்பீடாக பேசிடுவீங்க, பொறுமையாக பேசக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. ஏன்னா குடும்பத்தில் சண்டை சச்சரவு வர காரணம் இருக்கிறது. 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய 3ஆம் இடத்தில் குரு பகவான் இருக்கிறார். உங்களுக்கு கம்யூனிகேஷன் பாவத்தில் வேலை பார்க்குறவங்க சிறப்பாக வேலை பார்ப்பாங்க, எந்த குறையும் இல்லை. 3ஆம் இடம் சுக்கிரன் 3 நாள் அங்கே உச்ச நிலையில் இருக்கிறார். உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஆடை ஆபரண சேர்க்கை, விலையுயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது 4ஆம் இடம். 4ஆம் இடத்தில் உங்களுக்கு சூரியன், புதன், ராகு இணைந்திருக்கிறார்கள். புத பகவான் 4 நாள் இருக்கிறார். சூரியன், ராகு வாரம் முழுவதும் இருக்கிறார்கள். அப்போ அந்த சூரியன் உங்களுக்கு யாருன்னு கேட்டிங்கன்னா 8ஆம் இடத்து அதிபதி 4இல் இருக்கிறார். உங்களுடைய தாயாருக்கு தேக ஆரோக்கியம் பாதிக்கப்படும். தாய் வழி சொந்தங்கள் உங்களுக்கு பகை உணர்ச்சியோடு செயலாற்றுவார்கள். அதோடு மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்கள் சுகஸ்தானம் கெடுகிறது. 4ஆம் இடத்துல ராகு இருந்தாலே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் சுகம் வந்து அவுட்டு, ரொம்ப பிஸியாகவே இருப்பீங்க. எப்போவுமே இங்கேயும் அங்கேயும் போயிட்டு இருப்பீங்க. தாயினுடைய தேக ஆரோக்கியம் பாதிக்கப்படும். அலைஞ்சிக்கிட்டே இருப்பீங்க, ரெஸ்ட்டு கிடைக்காது. ஆனால் சொத்து, வீடு, இடம் வாங்க முடியும். கண் வைத்தியம், கால் வைத்தியம் பார்க்க நேரிடும். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும். ஆனால் வேலை உங்களுக்கு பிடிக்காமல் போகும். ஏனென்று சொன்னால் 10ஆம் இடத்தில் கேது பகவான் இருப்பது தான் காரணம். 5 குடையவன் 2இல் இருக்கிறார், 3இல் இருக்கிறார், நல்ல நிலையில் இருக்கிறார். புத்திர புத்திரிகளால் மேன்மை அடையக்கூடிய ஒரு உற்சாகமான ஒரு வாரம் இந்த வாரம். குலதெய்வத்துடைய அனுகிரகம் பூரணமாக கிடைக்க பெறுவீர்கள். ரிஷிகள், முனிகள், குருமானுடைய ஆசீர்வாதம் கண்டிப்பாக உண்டு. 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய 6ஆம் இடத்து அதிபதி புத பகவான் 4இலும் 5இலும் இருக்கிறார். குறை ஒன்றும் இல்லை. பத்திரிகையாளர்கள் திறம்பட பணியாற்றுவார்கள். ப்ரெஸ்ஸு அதே நேரத்தில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் 7ஆம் இடத்தை இது நாள் வரைக்கும் குரு பார்க்கலை, சனி பகவான் மட்டுமே பார்த்துருந்தார். கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு இருந்தது, சண்டை சச்சரவு பிரச்சனைகள் இருந்து வந்தது. ஆனால் இப்போ வந்து ராசியில் சனி இருந்தாலும் 7ஆம் வீட்டை பார்த்தாலும் குரு பகவான், மீனத்தில் இருக்கும் குரு பகவான் ஆட்சி பெற்று பார்க்கிறார் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு அமக்கலமான காலகட்டம். கணவன் மனைவி இது நாள் வரைக்கும் இருந்து வந்த சண்டை சச்சரவு விலகி ஒருத்தருக்கு மனம் விட்டு பேசி அந்யோன்யமாக செயல்படக்கூடிய ஒரு காலகட்டம். நண்பர்கள் ஓடி ஒளிந்து போன நண்பர்கள் தேடி வந்து உங்களுக்கு சந்தோஷமாக அரவணைப்பாங்க. அது மட்டும் இல்லைங்க, சொந்த தொழில் பண்ணக்கூடிய அன்பர்களுக்கு பார்ட்னர்ஷிப் இப்பொழுது ஆதரவாக இயங்குவார்கள். ஒரு சில ராசி அன்பர்களுக்கு திருமணம் கைகூடும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 7ஆம் இடத்தை குரு பார்த்தாலே திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடும். அடுத்தது
உங்களுக்கு 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய 9ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார். தந்தை வழி சொந்தங்களால் நல்லது நடக்கும். வெளியூர், வெளிநாடு, வெளிமாநிலம்னு வேலைக்காக செல்லக்கூடிய அன்பர்களுக்கு நல்லதே நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அல்லது ஒரு சிலர் ஆன்மீக பயணம், இன்ப சுற்றுலான்ற பேரில் போயிட்டு வருவீங்க. இது ஒரு அமக்கலமான ஒரு நிலை, ஒரு ஆத்ம திருப்தியும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தும். 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடத்துல ஒரு பாவியாவது இருக்கணும். பாம்பு இருக்குது, தப்பே இல்லை. கேது இருக்கும் இடத்தை சுருக்குவார். அப்போது செய்து கொண்டிருக்கும் தொழிலை தொடர்ந்து செய்யலாம். ஆனால் புதிதாக அதில் இன்வெஸ்ட் பண்ணி தொழிலை இப்போ இன்னும் விரிவாக்கம் செய்கிறதோ அல்லது தொழிலை புதுசாக தொடங்குறதோ கூடாது. கோயில் குளங்களுக்கு சென்று வருவீர்கள். 10ல் உள்ள கேது 12ஆம் வீட்டை பார்ப்பதால் வெளிநாடு செல்லும் யோகம் ஒரு சிலருக்கு அமையும். செய்யும் தொழிலை விரிவுபடுத்த வேண்டாம். அரசியலில் இருப்பவர்களுக்கு பிரச்சனை அதிகமாக ஏற்படும். அதனால் எச்சரிக்கையோடு செயல்படுங்கள். 11ஆம் இடத்து அதிபதி 2ல் இருக்கிறார். அப்போது மூத்த சகோதரத்தால் ஆதாயம், அனுகூலம் நிச்சயமாக உண்டு. எண்ணிய செயல் ஈடேறும். எல்லாம் லாபமாக மாறுதல். 12ஆம் இடத்து அதிபதி உங்களுக்கு எங்கே இருக்கிறார்னா 3ஆம் இடத்துல இருக்கிறார். ஆதலால் அயன சைன போகம் திருப்திகரமாக இருக்குது. குறைவொன்றும் இல்லை. திருப்திகரமான ஒரு காலகட்டம் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு. இந்த மகர ராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் குரு இருக்கும் இடம் 3ஆம் இடமாக இருக்கலாம். ஆனால் குரு பார்வை கோடி நன்மையை தரக்கூடிய ஒரு அமைப்பு. 7ஆம் இடத்தை குரு பார்த்து குடும்பத்தில் இது நாள் வரைக்கும் ஒரு அமைதி, நிம்மதி, சந்தோஷம் இல்லாமல் இருந்து வந்தீங்க. ஆனால் இப்போ குடும்பத்தில் ஒருத்தருக்கு அன்னோன்யமாக விட்டு கொடுத்து சந்தோஷமாக செயல்படக்கூடிய ஒரு காலகட்டம் வந்தாச்சு. 9ஆம் இடம் பாக்கியஸ்தானத்தை குரு பார்க்கிறார். பாக்கிய நிறைவை பெறுகிறீர்கள். மொத்தத்தில் பார்க்கும் பொழுது உங்களுக்கு 7 சனி நடந்தாலும் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு சனி பகவான் அந்த அளவுக்கு தீய பலனை தரமாட்டார். நீங்கள் ஈஸ்வரனை வழிபாடு செய்யுங்கள். சனிக்கிழமை தோறும் எள்ளெண்ணெய் தீபம் விட்டு சனீஸ்வரனை வழிபாடு செய்யுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.